அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தினமும் தவறாமல் இறைவார்த்தை வாசியுங்கள், திருவிவிலியத்தை உங்களுடைய கையில் எடுத்து வாசியுங்கள் என்றெல்லாம் நான் கூறுகிறேன். அதை கேட்டுவிட்டு அநேக மக்களுடைய உள்ளத்தில் தோன்றெல்லாம் நான் ஜெபமாலை செய்கிறேன், இன்னும் அநேக ஜெபங்களை ஜெபிக்கிறேன், அது போதாதா என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. நாம் எவ்வளவுதான் ஜெபம் செய்தாலும் இறை வார்த்தை வாசித்து தியானிப்பது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இறை வார்த்தை நாம் வாசிப்பதன் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அதை தியானித்து ஜெபிப்பதன் மூலம் நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். இன்றைக்கு நாம் எதற்காக இறைவார்த்தை வாசிக்க வேண்டும் என்று திருவிவிலியத்திலிருந்து ஒரு 10 காரணங்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அதை கவனமாக கேட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் பைபிள் படிக்காத உங்களுடைய நண்பருக்கோ உறவினருக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் ஏன் விவிலியத்தை வாசிக்க வேண்டும் என்பதற்கான முதலாவது காரணம், அது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இணைச்சட்டம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 7 முதல் 9 இவ்வாறாக கூறுகிறது. ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நாம் கண்டிப்பாக இறைவார்த்தை வாசிக்க வேண்டும் என்று. இணைச்சட்டம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 7 முதல் 9 இவ்வாறாக கூறுகிறது. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்பும் போதும் அவற்றை பற்றி பேசு. ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கட்டும். அது எப்படி உங்களுடைய உள்ளத்தில் இருக்க முடியும்? அதை தினமும் நீங்கள் வாசிக்கும் போது இறை வார்த்தையை நீங்கள் புரிந்து அறிந்து கொள்கிறீர்கள். அப்பொழுது அது உங்களுடைய உள்ளத்தில் பதியப்படுகிறது. அது உங்களுடைய உள்ளத்தில் பதியப்பட்டால் தான் நீங்கள் அதை உங்களுடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலும் பதிய வைப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள் தினமும் படுப்பதற்கு முன்பதாக ஏதாவது கதை சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே நாம் இந்த இறை வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். விவிலியத்திலிருந்து இறைவாக்கினர்களுடைய வாழ்க்கை முறைகள், ஆண்டவருடைய உவமைகள், இன்னும் ஆண்டவர் இயேசு செய்த அநேக அற்புதங்களை கதையாக அவர்களுக்கு சொல்லும் போது அது அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. மேலும் உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்பும் போதும் அவற்றை பற்றி பேசு. அக்கம் பக்கத்து வீட்டாரிடமிருந்து புரணி பேசக்கூடாது. இறை வார்த்தையை பற்றி பேச வேண்டும். வழி பிரயாணத்தின் போது நாம் இறை வார்த்தையை பற்றி பேச வேண்டும் என்று விவிலியம் கூறுகிறது. தினமும் காலையில் எழும்பும் போதும் படுக்கும் போதும் நாம் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிப்பது மிக அவசியம் என்பது நமக்கு தெரியும். இரண்டாவது, நமக்குள் இருக்கின்ற தவறான எண்ணங்களை போக்குகிறது. நிறைய நேரத்தில் பைபிளில் என்ன இருக்குதுன்னு தெரியாமையே இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்முடைய வார்த்தைகளை நாம் விட்டு விடுவோம். அது தவறு. மத்தேயு அதிகாரம் 22 இறைவார்த்தை 29 இவ்வாறாக கூறுகிறது. உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, எனவே தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். மறைநூல் தெரியாது. மறைநூல் என்றால் அது திருவிவிலியம்தான். அந்த மறைநூலில் வார்த்தைகள் நமக்கு தெரிந்திருந்தால் நாம் தவறான கருத்துக்களை கொண்டிருக்க மாட்டோம், தவறான கருத்துக்களை பிறரோடு பகிர மாட்டோம். அதனால் திருவிவிலியத்தை நாம் வாசித்து மறைநூலை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தவறான எண்ணங்கள் போய்விடுகிறது. மூன்றாவது, அது நம்மை புடமிடுகிறது, மெய்ப்பித்து காட்டுகிறது. திருப்பாடல்கள் அதிகாரம் 105 இறைவார்த்தை 19 இவ்வாறாக கூறுகிறது. காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று, ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது இவ்வாறெல்லாம் நடக்கும் என்று ஏற்கனவே திருத்தூதர்களுக்கும் மக்களுக்கும் அறிவித்திருந்தார். அந்த ஏற்ற காலம் வந்ததும் ஆண்டவர் உரைத்தது எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவருடைய வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஏனென்றால் ஆண்டவருக்கு மறைநூல் தெரிந்திருந்தது. நாமும் இறைவார்த்தை வாசிக்கும் போது உண்மையை அறிந்து கொள்கிறோம், உண்மைக்கேற்ப வாழுகிறோம். நான்காவது, அது நம்மை புத்திமானாக்குகிறது. மத்தேயு அதிகாரம் 7 இறைவார்த்தை 26 இவ்வாறாக கூறுகிறது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தன் வீட்டை கட்டிய அறிவியலிக்கு ஒப்பாவர். ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படவில்லை என்றால் நாம் அறிவியலிகள். இறை வார்த்தை வாசிக்கும் போதுதான் அவற்றில் என்ன உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம், அதன்படி செயல்படுகிறோம். அப்பொழுது நாம் புத்திமானாகிறோம்.
ஐந்தாவது, அது நம்மை நற்குணம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 17 இறைவார்த்தை 11 இவ்வாறாக கூறுகிறது. அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை விட பரந்த மனப்பான்மை உடையவர்கள். அவர்கள் முழு ஆர்வத்துடன் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறுவன மறைநூலுடன் ஒத்துள்ளதா என நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள். இந்த மக்கள் இறை வார்த்தை வாசித்து அதை ஆய்ந்து அறிந்து தங்களுடைய வாழ்விலை செயல்படுத்தி வந்தார்கள். அதனால் அவர்கள் நல்ல குணமுள்ளவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். நாமும் கூட நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நமக்கு நன்மை எது தீமை எது என்று தெரிவதில்லை. இறை வார்த்தை வாசித்து அதை ஆய்ந்து அறிகின்ற போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் நாம் நல்ல குணமுள்ளவர்களாக மாறுகிறோம். ஆறாவது, நம்மை தூய்மையாக்குகிறது. திருப்பாடல்கள் அதிகாரம் 119 இறைவார்த்தை 9 இவ்வாறாக கூறுகிறது. இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தருணம் எது என்றால் வாலிப நாட்கள். அந்த வாலிப நாட்கள்ல தீமையானது எல்லாமே நன்மையாக தெரியும். அதை யாராவது எடுத்து கூறினால் அவர்கள் மீது கோபம் வெறுப்பு எல்லாம் வந்துவிடும். இந்த உலகத்துல வாலிப பிள்ளைகள் தங்களை தூய்மையாக பாதுகாத்து கொள்வது என்பது மிக கடினமானதாக இருக்கிறது. ஏனென்றால் பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து வாலிப பிள்ளைகள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் இறை வாக்கை கடைபிடிப்பதால் தான் முடியும். அந்த இறைவாக்கை எவ்வாறு கடைபிடிக்க முடியும்? இறைவார்த்தை வாசிப்பதன் மூலம் தான் இறைவாக்கை கடைபிடிக்க முடியும். வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும். அதற்கு நாம் இறைவார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். ஏழாவது, ஆத்துமாவை செழிப்பாக்குகிறது. திருப்பாடல்கள் அதிகாரம் 1 இறைவார்த்தை 2 மற்றும் 3. ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். நம்முடைய வாழ்வு செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் திருச்சட்டத்தை நாம் இரவும் பகலும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். திருச்சட்டம் என்பது எது? அது இறை வார்த்தை தான் திருச்சட்டம். அந்த இறை வார்த்தையை இரவும் பகலும் நாம் சிந்திக்க வேண்டும். இறை வார்த்தையை வாசிப்பதில் தியானிப்பதில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல செழிப்பாக இருப்போம். நம்முடைய வாழ்வு செழிப்பாகும். நம்முடைய ஆத்துமா செழிப்பாகும். நீரோடையோரம் நடப்பட்ட மரம் எப்பொழுதும் பசுமையாயிருக்கும். எல்லா காலத்திலும் அது கனி கொடுக்கும். மக்களாகிய நாம் எல்லோரும் கூட நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் செழிப்பாக இருக்க வேண்டும், நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். வெறும் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? திருச்சட்டத்தை, இறை வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும். இறை வார்த்தையை இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு தியானிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது நம்முடைய வாழ்வும் செழிப்பானதாக வெற்றியானதாக இருக்கிறது. எட்டாவது காரணம், சாத்தானை ஜெயிக்க உதவுகிறது. மத்தேயு அதிகாரம் 4 இறைவார்த்தை 4. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே. சாத்தான் ஆண்டவரையே சோதிப்பதற்காக சென்றான். ஆண்டவருக்கு மறைநூல் நன்றாக தெரிந்திருந்தது. அதனால்தான் அவரால் அந்த இறை வார்த்தை கூறி சாத்தானை வெல்ல முடிந்தது. நம்முடைய வாழ்விலும் கூட சாத்தான் போல பல துன்பங்களும் வேதனைகளும் பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இறை வார்த்தை தெரிந்திருக்க வேண்டும். இறை வார்த்தை தெரிந்திருந்தால் நாம் சாத்தானை ஜெயிக்கலாம், பாவத்தை வெல்லலாம், திருவின் கட்டுகளில் இருந்து விடுதலை பெறலாம். அதனால் இறை வார்த்தை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஒன்பதாவது, நிலை வாழ்வை அளிக்கிறது. யோவான் அதிகாரம் 5 இறைவார்த்தை 39 இவ்வாறாக கூறுகிறது. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. மறைநூல் வழியாகத்தான் நிலை வாழ்வு கிடைக்கும். அதை தெரிந்தவர்கள் மறைநூலை அதிகமாக வாசித்து வாசித்து அதை தியானிக்கிறார்கள் என்று ஆண்டவரே கூறியிருக்கிறார். கடைசியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இறை வார்த்தையை வாசித்தார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 16 இவ்வாறாக கூறுகிறது.
இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இந்த இறை வார்த்தையில மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னென்றால், ஆண்டவர் இயேசு இறைமகனாக இருந்த போதிலும் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார், இறை வார்த்தை வாசிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்று இந்த இறை வார்த்தை கூறுகிறது. ஆண்டவர் இயேசு இறைமகன் இருந்தாலும் கூட அவரும் இறை வார்த்தை வாசித்தார், மறைநூலை வாசித்தார் என்று இறை வார்த்தை கூறுகிறது. நாமெல்லாம் சாதாரண மக்கள், அப்படின்னா நம்ம எவ்வளவு இறை வார்த்தை வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு நமக்கு முன்மாதிரியை காட்டி இருக்கிறார். அவர் வாசித்தது போல நாமும் கூட இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். இன்னும் அநேக காரணங்கள் விவிலியத்தில் இருக்கின்றன. மிக முக்கியமான 10 காரணங்களை தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இதை தவிர வேறு காரணங்கள் தெரிந்தால் அதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது அந்த 10 காரணங்களை நாம் ஒரு முறை பார்த்து கொள்வோம். முதலாவது, இறை வார்த்தை வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவரை கட்டளை கொடுத்துள்ளார். இரண்டாவது, நமக்குள் இருக்கின்ற தவறான எண்ணங்களை போக்குகிறது. மூன்றாவது, அது நம்மை புடமிடுகிறது, மெய்ப்பித்து காட்டுகிறது. நான்காவது, அது நம்மை புத்திமானாக்குகிறது. ஐந்தாவது, அது நம்மை நற்குணமுள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆறாவது, நம்மை தூய்மையாக்குகிறது. ஏழாவது, ஆத்துமாவை செழிப்பாக்குகிறது. எட்டாவது, சாத்தானை ஜெயிக்க உதவுகிறது. ஒன்பதாவது, நிலைவாழ்வை அளிக்கிறது. கடைசியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இறைவார்த்தை வாசித்தார், அதனால் நாமும் இறைவார்த்தை வாசிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இதை போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமென்றாலும் அதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுக்கான வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள். நன்றி.